ஃபிட்னஸ் ப்ளஸ் ஃபீல்ட் சேனல் உங்களுக்கு அன்புடன் இருக்கும் தொடர் காலை வணக்கம். வீடியோட ஒரே நாள் தான் சொல்ல முடியும் தொடர். ஏன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஒன்றுமே இல்லை தொடர். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுறது எதுவுமே நான் காட்ட விருப்பப்படலை. எப்பயுமே வீலாக்ஸ் போடுறோம்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், அப்படியே எவ்வளோ இன்சென்டிவ் அதெல்லாம் நான் போடுவேன்ல, அதெல்லாம் போடாத காரணம், அப்புறம் வீடியோ போடாத காரணம் அதெல்லாம் சொல்லிடுறேன். ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை, மணி பார்த்தீங்கன்னா 9 மணிக்கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். டைமே தெரியல. 2 மணி நேரம் எப்போலேருந்து தெரியுமா நிற்கிறேன், 2 மணி நேரம் நிற்கிறேன், ஆர்டரே இல்லை. வியாழக்கிழமை நல்ல டிராஃபிக்கு, ஆனால் ஆர்டரே இல்லை. வெள்ளிக்கிழமை சுத்த ஆர்டரே இல்லாமல் வீட்டுக்கு நான் சும்மா ஒரு 200 எடுத்துக்கேன் வீட்டுக்கு போனேன். வியாழக்கிழமை நான் எடுத்த அமௌண்ட்டு 400, வெள்ளிக்கிழமை எடுத்த அமௌண்ட்டு 200, சனிக்கிழமை இன்றைக்கி சுத்தமாக ஆர்டரே இல்லை. காரணம் என்ன, மந்த் எண்டு மேபி இருக்கலாம், ஆனால் டிராஃபிக் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு அதுதான் புரியல. சரி, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 விஷயம் நம்ம பேசணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டருக்காக நான் எடுத்த வீடியோ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் எடுக்கலான்னா மைக் எனக்கு சுத்தமாக போச்சு, மழையில் நனைஞ்சி நாஸ்தி ஆகிடுச்சு. அதான் பார்த்திங்கன்னா 10 நாள் மேலே ஆச்சு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. மைக்கு சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. அதனால் மைக் இல்லை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ வேறு ஒரு ஹெட்ஃபோனை போட்டு வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சரி ரைட்டு. இப்போது பார்த்திங்கன்னா 2 விஷயத்தோட நல்லா கேட்டுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸ்ட்ரா கேஷ் கேட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறீங்க தெரியுமா, அவங்களுக்கு இது சரியான இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சரியான இன்சிடென்ட் நடந்தது, சரியான ஒரு இன்சிடென்ட் என்னால் மறக்கவே முடியாது. அது அந்த தோழர் வீடியோ பார்த்தார் கூட, அவருக்கு கூட தெரியும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நானும் போய் பேசினேன். சரி ரைட்டு, அது ஒன்று. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ஓலாவில் ஃபுட் டெலிவரி, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கொரியர் ஆர்டர் இருக்குல்ல, செம்ம தலைவலியாக இருக்குப்பா. ஊபரில் என்ன தலைவலியோ அதே தலைவலி இந்த ஓலாலேயே இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா கேஷ் கேட்குறீங்கல்ல, அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசிடுவோம். அதோட தயவு சேர்ந்து சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு கொரியர் ஆர்டர் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் வெயிட் வருதுன்னா கஸ்டமர் கேர்ட்ட சொல்லி அதை அப்படியே சால்வ் பண்ணி முடிச்சிடுங்க. அதாவது அந்த ஆர்டரை கேன்சல் பண்ண வைக்கிறதோ இல்லைன்னா அங்கேயே முடிக்கிறத பாருங்கள். எக்ஸ்ட்ரா கேஷ் கேட்குறேன்னு சொல்லிட்டு அடுத்ததாக வர ஆளுங்களுக்கு நீங்கள் பாதிப்பை உண்டாக்குறாங்க நிறைய பேர். இப்போ நான் சொல்லி கூட நிறைய பேர் என்னை திட்டலாம், உனக்கு விருப்பம் தான் எடுத்துகிட்டு போ, இல்லைன்னா மூடிக்கிட்டு அப்படின்னு கூட என்னை திட்டலாம். அது ரைட், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சம்பவம் நடக்கும் போது அந்த வழி தெரியும். தயவு செஞ்சு சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா கேஷ் கேட்டு பழக்கப்படுத்தாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு சம்பவம் நடந்தது திருவான்மியூர். இது நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா திருவான்மியூர். அந்த தோழர் பார்த்திங்கன்னா போட்டர் யூனிஃபார்ம் போட்டிருந்தார். அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, பின்னால் வந்து கஸ்டமர் கேர்ட்டையும் நான் பேசினேன். கஸ்டமர் கேரை சொல்லியிருக்காங்க, இவ்வளோ வெயிட்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு கஸ்டமர் கேரே சொல்லியிருக்காங்க. இவர் அதையும் மாரி இவர் எக்ஸ்ட்ரா கேஷ் கேட்டிருக்காரு. என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, திருவான்மியூரில் நேராக போயிட்டுருக்கார் தோழர். போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பின்னால் வந்து ரோல், அதாவது ஒரு பெரிய ரோடு, பேப்பர் ரோடு, ப்ரெஸ்ஸெல்லாம் பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ரோடு, அது 8 ஃபீட் இருக்கும். அதை பின்னால் மாட்டியிருக்காரு. முன்னால் ஒரு பாக்ஸ் வேறு, பார்த்தா அது இவர் ஒரு பேக் வேறு வச்சுருக்காரு. ஏன்னா போட்டர் இதில், அதனால் அந்த பேக் வேறு வச்சுருக்காரு. ஒரு லெஃப்ட்டில் தான் அழகாக தான் போயிருக்காரு. ஆனால் லெஃப்ட்லேருந்து திரும்பி இப்படி போனவர், அதை எதிரில் ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு சில லேடிஸ்லாம் கரெக்டாக ஓட்ட மாட்டாங்க. நீங்கள் தான் கவனிச்சிருப்பீங்க. அவங்க எல்லாம் ஓட்டுறாங்க, புதுசாக கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எப்படி ஓட்டுவாங்க, சர்ன்னு வந்துட்டாங்க. வந்ததில் இந்த பின்னால் கட்டியிருக்காருல ரோடு அகலமாக தானே இருக்கும், நேராகவும் வைக்க முடியாது, இதுவும் வைக்க முடியாது. அந்த மாதிரி பெரிய ரோடு இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னால் டப்புன்னு தட்டி அவங்க கீழே விழுந்துட்டாங்க. காலில் சரியான அடி, ரத்தம், லைட்டாக ரத்தம். இப்போ என்னென்னா, அந்த ஏரியாவில் இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த லேடிக்கு. இப்போ அந்த லேடி சப்போர்ட் பண்ணோன்னு என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இவரால் ஒன்றும் பேச முடியல. நானும் டிரைவர் தானே, நானும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினேன். ஒரே நிமிஷம் தோழர். ஸோ ஒன்றும் இல்லை, நான் வந்து வண்டியை ஓரம் கட்டிட்டேன். இதுதான் அந்த இடத்துல நான் மட்டும் தான் டிரைவரு, நான் மட்டும் தான் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இவரால் அவர் பிரச்சனையை தானே பார்க்க முடியும். அவரும் பேசிக்கிட்டு தான் இருக்கார். சார் நான் கரெக்டாக தான் சார் வரேன், அவங்க செம்ம ஸ்பீடாக வந்தாங்க சார், வந்தவங்க பின்னால் அவங்க தட்டி அவங்க ஊதிட்டாங்கன்றதுக்காக நான் தான் இடித்தேன்ற மாதிரி ஒரு ஆள் எகிர்றாங்க. என்னமோ அவன் வீட்டுக்காரி இடித்த மாதிரி எகிரிட்டு வரான். அது வந்து ஏதோ கேஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரில, கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. ஆனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, அவர்கிட்ட கேட்டேன், ஏன் ப்ரோ நீங்கள் இவ்வளோ லோடு எடுத்துகிட்டு போகிறீங்க. அவர் இன்னும் நல்லா கேட்டுக்கோங்க, முன்னால் வச்சுருக்க பாக்ஸு அவ்வளோ பெருசு, ஹேண்ட் பாரை திருப்ப முடியாத அளவுக்கு ஒரு பாக்ஸு, பின்னாலே இவ்வளோ பெரிய ரோடு, கொடுத்து விட்ருக்க கஸ்டமரை உதைக்கணும் தான் நான் சொல்லுவேன். எப்படி நீ 2 வீலர், அது ஆக்சுவலாக ப்ரோ நல்லா நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஆக்சுவலாக அது ஃபோட்டோ எடுத்து நான் சத்தியமாக ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஆனால் அவரோட லைஃப் போயிடும். அவரை எல்லோரும் திட்டுவாங்க, வேறு ஏதாவது ஐடி பேண்ட் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாயிடும். பெரிய பாக்ஸ் தோழர், அவ்வளோ பெரிய பாக்ஸு.
இந்த போர்ட்டர் பேக் வேறு வச்சுருக்காரு. போர்ட்டர் பேக் கம்பல்சரி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். எப்படி இருந்தாலும் அவர் சாப்பாடு கூட அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவார்ல, அந்த பேக் வேறு வச்சுருக்காரு. அந்த பாக்ஸு முன்னால் வைக்கவே முடியாது தொடர். ஒரு வேளை பின்னால் வச்சா இந்த ரோலரு வேறு எங்கே வைப்பாங்க? இந்த ரோல் இருக்குல்ல, பெரிய ரோல், இது எங்கே வைப்பாங்க? இது வைக்க முடியாது. பெரிய இது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக எப்படி ஒரு வெயிட் எப்படி பார்த்தீங்கன்னா 30 கிலோ இருக்கும் தொடர். அந்த பாக்ஸோட வெயிட்டு 15-18 கிலோ இருக்கும். இந்த ரோலோட வெயிட் எப்படி பார்த்தீங்கன்னா 15 கிலோக்கு மேலே இருக்கும். இதுவும் எப்படி அவர் கொடுத்து விட்டாங்கன்னு தெரியல அந்த கஸ்டமர். நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு ஃபோன் போட்டு நான் கேட்கலான்னு நினச்சேன். இல்லை வேணாம் தொடர் விட்டுருங்க, இல்லை வேணாம் ப்ரோ விட்டுருங்க அப்படி சொன்னாப்புல. இல்லை கஸ்டமர் கேர்ட்ட சொல்லுவோங்க, இந்த மாதிரி ஆயிருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா சொல்லுங்கள் சொன்னாங்களே. ஸோ கஸ்டமர் கேருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆகிடுச்சு, நீங்கள் கஸ்டமருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் உடனே கஸ்டமர் கேர் கேட்டாங்க, நீங்கள் எப்படி நீங்கள் அந்த அலோவ் பண்ணீங்க? 20 கிலோ தான் நம்ம போர்ட்டரில் அலோவுடு, எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேரில் கேட்டாங்க. ரைட்டு மேம், அது தப்பு தான், அவர் தப்புன்ட்டார், என்ன பண்ணுறது, இதுக்கு ஏதாவது இது இருக்கா? ஃபஸ்ட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கேஸ் ஆச்சான்னு தெரில. ஆனால் நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க? இல்லை ப்ரோ, நான் எக்ஸ்ட்ரா கேஷ் கேட்டேன். அவர் 200 தான் சொன்னாங்க. இல்லைங்க, இவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க, 200 தான் போட்டுற அமௌண்ட்டு, இவ்வளோலாம் எடுத்துகிட்டு போக முடியாது சார் 200 அப்படின்னேன். இல்லைப்பா எக்ஸ்ட்ரா கேஷ் தரேன். நல்லா கேட்டுவாங்க, எக்ஸ்ட்ரா கேஷ் கேட்குறது மேட்ரு இல்லை, ஹெவி வெயிட் எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளுக்கு மேட்ரு. லைஃப் ரொம்ப முக்கியம், தப்பு பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் அந்த இடத்த விட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா இனிமேல் பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது, பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டே போகுது. ஏன்னா லேடிஸ் மேட்ரு அதுதான். சரி, ஒரு அடுத்த மேட்ரு சொல்கிறேன், அடுத்த விஷயத்தை அடுத்த இடத்துல பற்றி சொல்கிறேன். தோழர், இது பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் அந்த ஏரியா சரௌண்டில் எங்கே சுற்றுறனே தெரில, ஊரை சுற்றின்னு இருக்கோம் தோழர். சனிக்கிழமையாக ஒரே ஒரு ஆர்டர் தான். அந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று வந்தது தோழர். அங்கே பிக்கப் மாதவரம் இங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் இது எந்த ஏரியா தெரியல, எங்கேயோ சுற்றிட்டு இருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, நான் பேசிட்டு இருக்க விஷயத்தை டக்குன்னு ஏன் ஸ்டாப் பண்ணால், ரேப்பிடில் ஒரு ஆர்டர் ஒன்று வந்தது, அது எடுக்கிறதுக்குள்ள வேறு கேப்டன் எடுத்துட்டாங்க. அதான் பார்த்தீங்கன்னா அதை பேசியிருந்தால் லாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணாது. ஒன்றில் தோழர், அது கொஞ்சம் பெரிய விஷயம் ஆகிடுச்சு, கூட்டம் நிறையா கூடிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேலே நின்னோம்னா நம்மளுக்கு டேஞ்சர் சொல்லிட்டு வேறு வழி இல்லை. நான் ஒருத்தன் தான் அங்கே அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் தான் சப்போர்ட் பண்ணியா, அவங்களுக்கு காலில் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு போதுக்கு, கூட்டம் அதிகமாகிடுச்சு. சரி, அதை விட்டுட்டேன். அந்த இடத்த விட்டு நம்ம நவுந்தாகணும், இல்லைன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நவுந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. சரி, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தோழர், இந்த ஓலா ஃபுட் டெலிவரி, அந்த கொரியர் பார்த்தீங்கன்னா ஓலா ஃபுட் டெலிவரி எதுக்கு இருக்குன்னே தெரியல தோழர். கஸ்டமர் கேர்னு ஒன்று இருக்கா இல்லையா, நம்பர் இருக்கா இல்லையா, ஆப் சப்போர்ட் இருக்காங்க இல்லையான்னு தெரியல. ஆர்டர் 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி கேன்சல் ஆகிட்டே இருக்குது. பிக்கப் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் கேன்சல் ஆகிடுது. அதை விட பெரிய குடும்பம்னா கொரியர் டெலிவரி இருக்கல, கொரியர் பாஸ், அது பார்த்தீங்கன்னா பிக்கப் முகப்பேர். நேற்று நடந்த இந்த சம்பவம், முகப்பேர் பிக்கப் ட்ராப் பார்த்தீங்கன்னா நேராக அடையாறு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபோன் பண்ணிட்டு போவேன். இது ஏன் ஃபோன் பண்ணாமல் போனால் ஜஸ்ட்டு 100 மீட்டர் தான், இதுக்கு போய் எதுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லிட்டு கரெக்டாக பிக்கப் லொக்கேஷன் போன உடனே பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டு இருக்காங்க. கொரியர் பார்சல் கொடுத்துட்டாங்க, பிக்கப் பண்ணிவிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அடையாறு போய் டெலிவரி பண்ணிவிட்டேன். டெலிவரி பண்ணுற இடம் லொக்கேஷன் எல்லாம் கரெக்டு. அந்த இடத்துல போய்ட்டு ஒரு டெலிவரி பண்ணிவிட்டு, சார் அப்படின்னேன், என்னப்பா அப்படின்னாரு. ஓடிபி அப்படின்னா புக் பண்ணவருக்கு ஃபோன் போடுப்பா அப்படின்னாரு. ஃபோன் போடுறேன், 20 ஃபோனு 30 ஃபோனு 40 ஃபோனு போட்டேன், எடுக்கவே இல்லை. அங்கேயே 15 நிமிஷமாக நின்றுக்கிட்டே இருக்கேன். என்னப்பா இன்னமா ஃபோன் எடுக்கலை அப்படின்னாரு. இல்லை சார் எடுக்கலை அப்படின்னேன். சரிப்பா டெலிவரி சார்ஜ் எவ்வளோ ஆச்சு? எனக்கு நல்ல வேலை ஆர்டர் வரதுக்கு மேலே எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அமௌண்ட் காமிச்சிது. அந்த அமௌண்ட்டை சொன்னேன், எடுத்து கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போ என்னென்னா ஓடிபி பிரச்சனை, அதை முடித்தா தான் அடுத்த ஆர்டர் எடுக்க முடியும். ஓடிபி இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டோம்னா செருப்பு கொண்டு அடிப்பார். காசை கொடுத்துட்டாரு, வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே நம்ம கேட்டால் குடியா அந்த கேஷின்னு கேட்டுருவாங்க சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தா, என்னையா ஆப் வச்சுருக்கீங்க, எண் 1 எழுத்தவும் 3 எழுத்தவும் 4 எழுத்தும் காதுலேயே 2 வைக்கவும், என்னத்தான் சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆதரவை பெறுக, இந்த ஆதரவு ஆப்புக்கு ஃபோனுக்கு கால் பண்ணுங்கன்னு ஏதோ ஒன்று வளரிட்டு கட் பண்ணிடுது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லாமல் ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணேன். இவரு தான் ஃபோன் போட்டால் எடுக்கலை, என்ன பண்ணுறது? அப்பா ரீஸ்டார்ட் பண்ணேன், ஆப் ஓகே ஆச்சு. இப்போ இதுதான் தொடர். இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. தலைவலி தொடர் ஓலா ஆப்பில் இது ஒரு தலைவலி. நம்ம ஃபோன் பண்ணி முன்கூட்டியே கேட்டுக்கணுன்றது நான் ஒரு உதாரணம். இந்த ஒரு விஷயத்தில் 100 மீட்டர் தான் இருக்குன்னு ஃபோன் பண்ணால் போட்டாதீங்க, உடனே ஃபோன் பண்ணிடுங்க. சரி ஒரு அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேலை இல்லை, வீட்டுக்கு தான் போகிறேன், வேறு வேலையே இல்லை, சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன். பாய்.